உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ்ச் சொந்தங்களே, அனைவரும் நலம்தானே? நானும் நலம், நீங்களும் அனைவரும் எல்லாம் அல்ல ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதியின் அருளும் ஆசியாலும் எல்லா வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். தமிழக மக்கள் அனைவரும், உலகத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் அவரவர்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி பெற்று எண்ணம் போல் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திட ஆண்டவன் அருள் புரிவான் என கூறிக்கொண்டு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது, தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 4/5/2026 திங்கட்கிழமை தமிழக சட்டமன்ற தேர்தல் எண்ணிக்கை வெளியீடு ரிசல்ட். அந்த வாக்குப்பதிவு என்னும் பணி பொழுது நாம் சொல்லியிருந்தோம், 15/3/2026 அதாவது தமிழகத்திலே ஆளுங்கட்சியின் ஆட்சி முடிவுறும் காலத்தின் பொருட்டு இங்கே தேர்தல் நடத்தப்படுகிறது. அந்த தேர்தல் தேதி அறிக்கை மறு ஆட்சி முறை கட்டிலே ஏறுவதற்கு அதிகார தேதி அறிவித்த பொழுது 15/3/2026 அன்றைய தேதியை நம்ம மையப்படுத்தி அன்றைய கோச்சார நிலையை வச்சு சொல்லியிருந்தோம். அன்றைய கோச்சார நிலையில் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இல்லை, அதேபோல் புதியவர்களுக்கு சாதகமாக உண்டு, அதேபோல் எதிர்கட்சிக்கும் சாதகமாக உண்டு என்று தான் அன்றைக்கி நம்மளுடைய கொடுத்த ரிப்போர்ட் ஆய்வு பலன். அப்போது அதுலேயும் நம்ம சொல்லியிருந்தோம், அன்றைய லக்னப்படி புதியவர்களும் எதிர்கட்சியும் பலமாக உள்ளது, அதேபோல் ஆளுங்கட்சியும் பலமாக தான் உள்ளது என்ற போதிலும் ஒரு 10 விழுக்காடு ஆளுங்கட்சிக்கு குறைபாடு உள்ள, அது ஆளுங்கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருந்தோம். அதன் மேலும் அன்றைய கோச்சார நிலைக்கு எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது, தமிழகத்திலே தொங்கு சட்டமன்றம் ஏற்படும் என்று சொல்லியிருந்தோம். அந்த ஆய்வு என்பது இங்கே 100% இன்றி 4/5/2026 தேர்தல் முடிவு நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போது கிரகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, மனிதன் என்னதான் செய்தாலும் கிரகங்களுடைய ஆளுமை இங்கே மேலே சுற்றி கொண்டிருக்கும் சப்தக்கோள்கள் நம்மை ஆளுகின்றன. ஆளும் கோள்கள் நம்மை ஆட்டி வைக்கும் பொழுது நம்ம ஆடிதான் ஆக வேண்டும். ஆடும் வரை நம்ம ஆடணும், ஆட்ட முடிந்தால் இந்த கட்டையை போட்டிவிட்டு ஓட வேண்டும். இதுதான் மனிதனுடைய சூழ்நிலை. அப்போது நம்ம 15ஆம் தேதி சொன்ன பலன்படியே தற்போது தமிழகத்திலே நடந்து உள்ளது. நான் இன்னொரு பதிவில் சொல்லியிருந்தோம், அதாவது இதனை தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஜாதகத்தையும் போட்டு, ஒவ்வொரு கட்சி தலைவருடைய ஜாதகத்தையும் போட்டு எந்த கட்சி தலைவரின் ஜாதகம் பலமாக உள்ளது, எந்த கட்சி தலைவரின் ஜாதகம் பலம் இல்லை என்றெல்லாம் சொல்லியிருந்தோம். அதிலையும் கூட நம்ம கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்று தான் சொல்லியிருந்தோம். அதிலையும் தொங்கு சட்டமன்றம் ஏற்படும், கூட்டணி ஆட்சி அமையும் என்று தான் சொல்லியிருந்தோம். மூன்றாவதாக நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம், இந்த கடைசியாக 28ஆம் தேதி 29ஆம் தேதி நினைக்கிறேன், இந்த 29ஆம் தேதி 30ஆம் தேதியும் மேற்கு வங்காளத்தில் இறுதிக்கட்ட 140 தொகுதிகளுக்கு இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற மாலை 6 மணி அளவில் இந்த பத்திரிகைகள்லாம் இந்தியாவில் உள்ள மிக முக்கியம் வாய்ந்த பத்திரிகைகள்லாம் அவங்க ஒரு வாக்கெடுப்பு நடத்தி ஓட்டு போட்ட மக்களிடம் வாக்கு சேகரித்து அந்த வாக்கு அதாவது
அவருடைய ஒப்பீனியனை கேட்டு இங்கே அது வந்து ஒரு ரிசல்ட்டாக கொடுக்கப்படுகிறது. அந்த பதிவு வாக்கு என்பது அந்த பத்திரிகைகள் எல்லாம் கொடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் ஒரு கட்சி, அதாவது இந்த எக்ஸிட் ஓட், போல் ஓட் ரிசல்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், அதேபோல் மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் 2 கட்சிக்குமே வந்து பலமாக இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய்யாக இருக்கும் என்பதெல்லாம் அது ஒரு பதிவை போட்டிருந்தோம். ஆக மொத்தம் நம்ம அந்த பதிவு கூட நம்ம ஆலோசனை பண்ணி, அதை ஆய்வு பண்ணி, அதுலேயும் வந்து தொங்கு சட்டமன்றம் ஏற்படும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொங்கு சட்டமன்றம் ஏற்படும், எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படியே 4/5/2026 அன்று தமிழகத்திலே தேர்தல் முடிவுகள் அறிவித்த பொழுது, இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் 107 தொகுதிகளை பெற்று இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் 75 தொகுதிகளை பெற்றுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திமுக 53 தொகுதிகளை பெற்றுள்ளது. மற்ற கட்சிகள்லாம் வந்துட்டு இந்த சீமான் அவர்களுடைய கட்சி ஒரு தொகுதி கூட பெறலை. வருத்தம் பெறக்கூடிய ஒரு தமிழன் தோற்றுள்ளான் என்பது தான் நம்ம மக்கள் தோற்கவில்லை, தமிழை தோற்கடித்து உள்ளான். இது வந்து வருத்தக்கூடிய செய்தி. ஏனென்று கேட்டால், இங்கே ஆட்சி, அதாவது பணபலத்திற்கு தான் இந்த மக்கள் செவி சாய்க்கிறார்கள். அதேபோல் அரிதாரம் பூசியவர்களுக்கு செவி சாய்க்கிறார்கள், ஆதரவு கொடுக்கிறார்கள். பணம் படைத்தவர்களுக்கு ஆதரவுகள், அதாவது அழகுக்கு முக்கியத்துவம் தரார்கள், கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரார்கள். எது நல்லது எது கெட்டது, எப்போவுமே வந்துட்டு இனிப்பு தான் வந்துட்டு மக்கள் ஏற்றுப்பாங்களே தவிர கசப்பை யாரும் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அந்த கசப்பு எந்த அளவுக்கு உங்களுடைய உடலையும் உங்களுடைய உயிரையும் காக்கும் என்பதை மக்கள் உணர மறுக்கிறார்கள் என்பது தான் என்னுடைய கருத்து. ஆக மக்கள் முதல்ல வந்துட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட வந்து மாற்றத்தை தேடி நம்ம வந்துட்டு மாற்றத்திற்காக நாங்கள் வந்து வாக்களித்து உள்ளோம் என்பது கேட்டால் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் சரியில்லை, அனைத்து இந்திய அண்ணா திமுக சரியில்லை, இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். சென்ற பதிவில், என்னுடைய பதிவில் நான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். எந்தெந்த கட்சிகளிடம் என்னென்ன குறைபாடுகள் உள்ளது, அவர்களிடம் குறை நிறைகள் என்ன, அதை அவர்கள் சீர் செய்து கொண்டால் தொடர்ச்சியமாக தமிழகத்தை ஆள முடியும் என்பதை நம்ம சொல்லியிருந்தோம். அப்போது தமிழகத்தில் வந்து ஆளுங்கட்சி சரியில்லை, திராவிட முன்னேற்றக் கழகம் சரியில்லை, அதிமுக சரியில்லைன்னா அடுத்த நிலையில் இருக்கின்ற கட்சிகள், தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் இந்த 2 கட்சிகளோட கூட்டணி அமைத்து விட்டது. அப்போ மக்கள் வந்து பார்க்குறாங்க. மக்கள் பார்க்குறப்போ நாம் தமிழர் கட்சி, அதே போல் வந்துட்டு தமிழக வெற்றிக் கழகம், இந்த தமிழக வெற்றிக் கழகமாக அல்லது நாம் தமிழர் கட்சி என்று கேட்டால், நாம் தமிழர் கட்சி வந்து மிக ஏழ்மையான நிலையில் உள்ளது. அவருக்கு வந்துட்டு நடிக்க தெரியல, அதே போல் அவருக்கு வந்துட்டு சிரிக்க தெரியல, அவருக்கு வந்து மக்களிடம் வந்துட்டு மக்களுக்கு மக்களிடம் எப்படி பொய் பேசணும்னு தெரியல. அந்த மக்களிடம் வந்து பொய் பேசாமல் இருந்தாங்கன்னா வாக்கில், அதாவது ஜெயிக்க முடியுமா? சிரிக்காமல் இருந்தால் ஜெயிக்க முடியுமா? உண்மையை சொன்னால் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. இது வந்து அது வந்து மைனஸ் அந்த கட்சிக்கு. அப்போ உண்மையை சொன்னால் இங்கே உண்மை எப்போவுமே வெல்வதில்லை. மகாபாரதம் கூட 16 வருடம் உண்மையானவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதே போல் வந்து ராமபிரானும் 16 வருடங்கள் வந்துட்டு வெளியேற்றப்பட்டார். உண்மைக்கு எப்பவுமே சோதனைகள் நிறைய தான் வரும். அப்போ உண்மையை ஏற்றுக்கொள்ள இங்கே மக்கள் இல்லை. இப்போ இன்றைக்கி நம்ம வரலாறுலாம் படிக்கிறோம், இந்த பதிவை பார்க்குற எல்லாருமே தெரியும். அப்போ உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு மக்களுக்கு மனம் இல்லை. நம்ம அப்புறமா வந்துட்டு வீட்டுகளில் எல்லாம் என்ன சொல்லுவோம், நான் தான் நல்லவன், நான் வந்து நீதி நேர்மையாக நடக்கக்கூடியவன், நல்லது எது கெட்டது எனக்கு என்னால் தெரியும், ஆனால் அதன்படி நான் நடந்து கொள்வேன் என்றெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே பேசுவோம். ஆனால் அது செயலில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா செயலில் இல்லை என்பது வருத்தமான செய்தி. அப்போது அதன்படியில் நம்ம ராமாயணத்தை பார்க்குறோம், மகாபாரதத்தை பார்க்குறோம். இயேசுபிரான் வந்து அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய வாழ்ந்த விஷயங்கள், அவர் மக்களுக்காக என்ன செய்தார், அதே போல் புதாமகர் நம்ம
அவர் எப்படி பிறந்தார், அவர் என்ன தேசத்திற்காக செய்தார், இதெல்லாம் நம்ம வந்துட்டு அவர்களுக்கு, அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் இவர்கள்லாம். அவர்களிடம் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம், அவர் வாழ்ந்த நெறியை நம்ம பின்பற்றுகிறோம், அவ்வளோதான். ஆனால் நான் பின்பற்றுகிறோமே தவிர நான் வாழ்க்கை நடைமுறையில் அதை சாத்தியப்படுத்துகிறோமா என்று கேட்டால் இல்லை. சரி எது தவறு என்று எது என்று மக்களுக்கு தெரிகிறது. அதே மக்கள் இன்றைக்கு தவறான முடிவை எடுத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள். தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு சினிமா துறையிலிருந்து தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. 15 வருடமாக இங்கே ஆளுங்கட்சி, இங்கே நாம் தமிழர் கட்சி மக்கள் தொண்டாற்றுவதற்காகவே அவர் குரல் கொடுத்து வருகிறார். அவர் தமிழகத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் இங்கே இலவசங்களை கொடுக்கிறது. அதாவது தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 கட்சிகள் இருக்கிறது. அந்த 30 கட்சிகளும் இந்த இரு கூட்டணியில் போய் சேர்ந்துச்சு. அப்போது அங்கே 4 முனை போட்டியாக ஆகுது. இப்போ மக்களுக்கு எல்லாருமே எல்லா கட்சியிலையும் இந்த கட்சியில் இருக்கிறவங்க கெட்டவங்க, அந்த கட்சியில் இருக்கிறவங்க கெட்டவங்க, நம்ம புதியதாக தேர்ந்தெடுக்கணும், நம்ம ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தணும் மனதில் நிறுத்தி அதை நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. அந்த ஓட்டு போட்டது சரியா தவறா என்று கேட்டால், நீங்கள் ஓட்டு போட்டது என்றாலும் உங்கள் மனதை பொறுத்த வரைக்கும் சரியாக என்றாலும் கூட அது நீங்கள் எடுத்த முடிவு தவறான விஷயம். யார் நல்லதை செய்கிறார்கள்? இப்போது அவர் ஆளுங்கட்சிகளும், ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும், எதிர்கட்சியாக இருந்த அனைத்திந்திய அதிமுகவும் இலவசங்களை கொடுத்தார்கள், வாக்குக்கு பணத்தை கொடுக்கிறார்கள். இதெல்லாம் மக்கள் அறிந்தது தான். அதே போல் தேர்தல் பறக்கும் படை ஒரு கண் துடைப்பு காரணமாக இந்த இரவில் அதாவது பறக்கும் படை அமைச்சு பணம் எடுத்துன்னு போகக்கூடாது, நகை எடுத்துகிட்டு போகக்கூடாது, பொருள் எடுத்துன்னு போகக்கூடாது, அதுக்குண்டான ரசீதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் நாளுக்குன்னா அதுக்கு முன்னால் இரவே பணப்பட்டுவாடா அந்த ஊர் முழுக்க செய்யப்படுகிறது. எங்கெல்லாம் எந்தெந்த ஊரில் என்னென்ன கட்சிக்காரங்க அந்தந்த ஊரில் அந்தந்த கட்சிக்காரருக்கு கொடுக்குற. அப்போது இந்த பணம்லாம் எங்கேருந்து வருது? நம்ம அதுக்கு தான் ஒரு பதிவு போட்டு வந்தோம். என்ன பதிவு போட்டு வந்தோம்னா இந்த மக்களை துன்புறுத்தத்தை விட்டு, தேர்தல் ஆணையம் மக்களை துன்புறுத்துவதை விட்டுவிட்டு எந்தெந்த கட்சிகள், எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் வர்றது அதை கண்காணிங்க. அதே போல் அரசியல் முக்கிய பிரமுகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டை நீங்கள் காவல் போடணும். அவர்கள் அவர்கள் வீட்டுக்குள்ளே வரப்பவும் செக் பண்ணணும், வீட்டுக்கு வெளியே போகிறப்ப தேர்தல் முடியும் வரைக்கும். அதே போல் எல்லா கட்சி அலுவலகத்திலையும் காவல் போடணும். ஏன்னா பறக்கும் படை போட்டு பணம் வெளியே போதா, பணம் உள்ளே வருதா, இதை தடுத்தாலே போதுமானது. அப்போ எந்த மக்களுக்கும் பணத்தை கொடுத்து வாக்கு சேகரிக்க முடியாது என்பதை என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்போது அங்கே மக்களை துன்புறுத்து, அதாவது இப்போ பணப்பட்டுவாடா நிச்சயமாக நடந்திருக்கிறது. அப்போ பணத்தை கொடுத்து கூட இப்போ இன்றைக்கி ஜெயிக்க முடிந்ததா என்று கேட்டால் ஜெயிச்சிருக்கிறாங்க, ஜெயிக்க முடியலாம் இல்லை. அந்த பணத்தை வாங்கி கொண்டு தான் இன்றைக்கும் அரசியல் நடக்கிறது. அப்போ அந்த நிலையில் அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு ஒரு பதிவு போட்டு வந்தோம். அதனால் தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பு, ஒரு மாதத்துக்கு முன்பே அரசியல் கட்சிகளின் வாதிகளின் வங்கி கணக்கையோ அவருடைய பணம் பரிவர்த்தனையே நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அந்த பணம் எங்கே செல்கிறது? நீங்கள் தேர்தல் அறிவித்த பிறகு தான் பறக்கும்படி அமைச்சு சோதனை போடுறீங்க. அந்த வாகன சோதனைகள், மற்றபடி அதாவது வியாபாரிகள் வாகன சோதனைகள்லாம் பண்ணுறீங்க. அது தவறான விஷயம். தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பே அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் வங்கி கணக்கை, அரசியல் கட்சிகள் முக்கிய பிரமுகர்களின் வங்கி கணக்கை, அவர்கள் வீட்டிலேருந்து வெளியே போகிறப்போ உள்ளே வரப்போ நீங்கள் அங்கே காவலை நிறுத்தி உங்களுடைய பறக்கும்படியை அமர்த்தி நீங்கள் சோதனை செய்யும்போது இங்கே பணப்பட்டுவாடா செய்யப்பட மாட்டாது. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்படி இருக்கும்போது பணத்துக்காக ஓட்டு போடும் கூட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கி நாங்கள் புதிய முயற்சியில் வாக்களித்து உள்ளோம் என்று மக்களை எண்ணிக்கொண்டிருந்தாலும் கூட உங்களை நீங்கள் தோற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டீர்கள். உங்களை நீங்களே தோற்கடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது தான் நம்ம சொல்லணும். எப்பவுமே ஒரு நடிகர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் வேணால் பிச்சைக்காரன் கூட அரசியலில் நிற்கலாம், ஆட்சி அமைக்கலாம். அந்த அதிகாரத்தை இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கூட சொல்லி இருக்கிறது. என்ற போதிலும் நம்ம ஒரு நடிகர் சினிமாவிலே கோடி கணக்கில் சம்பாதிக்கிறார்.
அவருக்கு வந்து நீங்கள் வாழ்க்கை கொடுத்துட்டீங்க. அவருக்கு வந்து அரசியலுக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. அவர் நல்லபடியாக சம்பாதிச்சிட்டார். கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க எல்லோரும் அரசியல்லே அவர் வந்து இந்த சினிமாவில் நிறைய பணம் வருது, அதுவே பெரிய இதுவாக இல்லை. அப்புறம் வந்து எம்ஜிஆர் வரலையா, ஜெயலலிதா வரலையா, நடிகர்லாம் அங்கே வரலையா? அவங்களுடைய காலகட்டங்கள் வேறு, அவருடைய வாழ்ந்த நெறிமுறைகள் வேறு. இன்றைக்கி இருக்கின்ற இளைய தலைமுறையில் வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த அந்த காலகட்டத்திலாம் கடந்து தான் இன்றைக்கி பிறந்திருக்காங்க. இப்போ இவர் வந்து சொல்லுகின்ற விஷயங்களை வந்து நாங்கள் வந்துட்டு அவங்கள நடிகருக்கு தேர்ந்தெடுத்து நாங்கள் இன்றைக்கி தேர்ந்தெடுக்கிறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து தவறான கருத்து. ஒருவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அவர் வந்துட்டு சினிமாவில் நல்லா சம்பாதிக்கிறார். அந்த பணத்துக்கு குறைவில்லை. அவருடைய வாழ்க்கைக்கு எந்த குறையும் இல்லை. ஒரு நடிகர் யாரால் உருவாகிறாங்கன்னா மக்களால் தான் உருவாகிறாங்க. நீங்கள் ரசிக்கும் பொழுது தான் அந்த ரசிப்புக்கு உண்டானவர் முதன்மையான காரணம் டைரக்டர், கதாசிரியர், இசையமைப்பாளர் மற்றும் திரை உலகிற்கு பின்னால் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்கள், நிறைய தொழிலாளிகள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளிட்டு முதலாக அந்த அந்த கதாபாத்திரம் ஏற்று நடக்கக்கூடிய ஒரு முதன்மையான நடிகர், அதாவது அந்த கதாபாத்திர நடிகருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது, மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பது ஒரு சரியான நிலை இல்லை என்பது தான் என்னுடைய வாதம். அந்த அடிப்படையில் நீங்கள் வந்துட்டு கொடுத்துருக்கீங்க. அதாவது எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் 15-20 கட்சிகள் சேர்ந்து விட்டது. அனைத்திந்திய அதிமுக கட்சியில் 15 கட்சிகள், 10 கட்சிகள் சேர்ந்து விட்டது. அப்போ இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் 2 அணிகளாக பிரிஞ்சுட்டாங்க. நம்ம சொல்லியிருந்தோம், போன வருஷமே சொல்லியிருந்தேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், 4 முனை போட்டி நடக்கும் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் 4 முனை போட்டியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று, அனைத்து இந்திய அதிமுக ஒன்று, நாம் தமிழர் கட்சி ஒன்று, தாவேகா புதியதாக தொடங்கிய உள்ள கட்சி ஒன்று. அப்போது மக்களாகிய நீங்கள் மாற்றத்தை விரும்பும் பொழுது யார் வந்துட்டு மாற்றத்தை உருவாக்க பல வருஷமாக போராடி வரார். அப்போது நீங்கள் அவருக்கு வாக்களித்திருக்கலாம். வாக்களித்திருக்கும்போது அவர் என்ன செய்கிறார், நீங்கள் வாய்ப்பு அளிக்கலாம் இல்லையா? அப்போது நீங்கள் எல்லாம் கவர்ச்சிக்கு தானே வாக்களிக்கிறீங்க. யார் வந்துட்டு சினிமாவில் பாட்டு பாடுறாங்களோ, சினிமாவில் வந்துட்டு யார் வந்துட்டு ஒரு ஸ்டைல் காட்டுறாங்களோ, ஒரு வசனம் பேசுகிறாங்களோ அதுக்கு தான் வாக்களிக்கிறதுக்கு தவிர உண்மையை பேசுகிறவங்களுக்கு வாக்களிக்கலை. இதே இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜயை கூட வந்துட்டு அவங்க என்ன பாதையில் போனாலும் அதே பாதையில் தான் போயிட்டுருக்கார். புதியவர்கள் எல்லாருமே வந்துட்டு வருவாங்க. எல்லாருமே வந்துட்டு அரசியல் என்பது ஒரு நீர்க்குமிழி. அதில் போய் விழும்போது தான் எல்லாருக்குமே தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப எல்லாருமே தூய்மையானவர்களாக தெரியும். அதில் போன பிறகு அது புது கல்யாண பெண்ணு போல தான், புது கல்யாண மாப்பிள்ளை போல தான் அந்த அரசியல் புதுமையான வருபவர்கள். அப்போது நம்ம நாம் தமிழர் கட்சியில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கார், என்ன சொல்லியிருக்கார், நான் வந்துட்டு நேர்மையாக இருப்பேன், என்கிட்ட எந்த எதுவுமே இல்லை, மக்களுக்கு இலவசங்களை தரமாட்டேன், நல்ல கல்வியை தருவேன், நல்லா சுகாதாரத்தை தருவேன், நீர்நிலைகளை உருவாக்குவேன், வேலைவாய்ப்புகள் உருவாக்குவேன், எனக்கு வாக்களியுங்கள் என்று அவர் எவ்வளோ மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்துட்டு பணம் இல்லை. அப்போது மக்களுக்கு வந்து பணம் இருக்க வேண்டும், அழகு இருக்க வேண்டும், சினிமாவில் அரிதாரம் பூசிக்கொள்ள வேண்டும், 4 பாடல் காட்சிகளை நடிக்க வேண்டும், 4 சண்டை காட்சிகளில் நடிக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் வாக்களிப்பீங்க, இல்லைனா வாக்களிக்க மாட்டீங்க. நல்லது எது கெட்டது என்று தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே தமிழக மக்கள் இல்லை. இது வருந்தக்கூடிய செய்தி. ஆக நடிகருக்கு நீங்கள் ஓட்டு போடுவது தவறு என்று நான் சொல்லவில்லை. யார் எத்தனை வருடம் நமக்காக குரல் கொடுத்து வருகிறார்கள், போராடி கொண்டு வருகிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்திருக்கலாமே என்பது தான் என்னுடைய ஆதங்கம். ஜாதகம் என்ன சொல்கிற, ஜாதகப்படி நான் ஒரு பதிவில் போட்டுட்டேன். என்ற போதிலும் நான் பொதுவான விஷயத்தில் பேசிகிட்டு இருக்கோம். ஆக இப்போது நாம் சொன்ன கருத்து என்னவென்றால், 15/3/2026 அன்றைக்கி தேர்தலுக்கு, அதாவது ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான தேர்தல் அறிக்கை வெளியான பொழுது அன்றைக்கு லக்னத்தை குறித்து அந்திய லக்னாதிபதி எப்படி இருக்கார், 3ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்கார், 6ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்கார் அப்படின்னு நம்ம சொன்ன விஷயத்தில் அன்றைக்கி எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. இங்கே தொங்கு சட்டமன்றம் ஏற்படும், மேலும் கூட்டணி ஆட்சி அமையும், அதுவும் சரிவரை நடக்காது என்று சொல்லியிருந்தோம். அதன்படியே 4/5/2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு எல்லோரையும் கடவுள் காப்பாற்றுவான். எல்லோருக்கும்
கடவுள் ஆசீர்வாதம் உண்டு. நம்ம இங்கே வந்துட்டு யாருமே வந்து குறை குற்றங்கள் சொல்லலை. முதல்ல மக்கள் சிந்திக்க வேண்டும். மக்கள் சிந்தித்து வாக்களிக்கணும். நான் சிந்திக்கிறேன் என்று தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது. எது நல்லது, எது கெட்டது, உங்களுடைய குடும்பத்திலே ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் எப்படி உட்கார்ந்து பேசி எந்தெந்த முடிவுகள் எடுக்கிறீங்களோ, அதுபோல் நாட்டையும், அதாவது நாடும் வீடும் இரு கண்கள். மக்களாகிய நமக்கு நாடும் வீடும் இரு கண்கள். அதேபோல் நாசி குழாய்கள் இல்லையா, வலது நாசி இடது நாசி, இதுவும் வந்துட்டு நம்மளுடைய குடும்பம் வீடு. குடும்பம் அதேபோல் நாட்டு மக்கள் என்பதை நம்ம நாட்டு மக்கள் நிச்சயமாக உணரணும். நாட்டில் என்ன நடக்குது என்பது ஒரு கண்ணுலையும், வீட்டில் என்ன நடக்குது அதில் ஒரு கண்ணையும் நம்ம வச்சு பார்க்கும்போது தான் அதை எந்த நாசியில் சரியாக சுவாசம் வர்றது, அந்த சுவாசமே சரியானது என்று நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது தான் உங்களுடைய குடும்பமும் சிறப்பாக இருக்கும், உங்களுடைய பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கும், நாடும் நலமாக இருக்கும். அப்போது கண்ணை மூடிக்கொண்டு வாக்கு போட்டால் நாடு இப்போ எந்த நிலையில் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் செஞ்ச தவறு இன்றைக்கு தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டு யாருக்கும் அதிகாரப்பூர்வமான ஆட்சி பங்கெடுப்பில் அளிக்க முடியாத நிலையில் இருக்கிறது. அதே போல் வந்துட்டு இந்த இந்த தாபகாவுக்கு ஆதரவு அளிக்கும் கட்சிகள் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல் அனைத்து இந்திய அதிமுக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த இதர கட்சிகள் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 11 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இந்த அதிமுகவில் வந்து கிட்டத்தட்ட அதிமுக ஆதரவு அளிக்கலை, திமுக நிச்சயமாக ஆதரவு அளிக்காது. அப்போது அதிமுகவில் வந்து 2 கட்சிகள் வந்து வாக்களை, அதில் பாரதிய ஜனதா நிச்சயமாக கொடுக்காது. அதே பாமக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு செய்தியில் சொல்லிட்டு வராங்க. அதுவும் வாய்ப்புகள் இல்லை. அதே போல் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட 12 சீட்டு இருக்கிறது. இதில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு இது மாதிரிலாம் சேர்ந்து 12 சீட்டு இருக்குது. அவர்கள் வாக்களித்தாங்கன்னா கிட்டத்தட்ட இவரோட சேர்ந்து 6 பேர், இவரை சேர்த்து 7 பேர். இந்த 7 குதிரை கட்டிய வாகனம் தேர் சரியாக செல்லுமா? பார்ப்போம், சிந்தித்து பாருங்கள். ஆக எதை எடுத்தாலும் சீராக எடுங்கள், எதுவும் சிந்தித்து நேர்மையாக எடுங்க. அடுத்த தேர்தலில் மக்கள் அனைவரும் தெளிவான முடிவு, நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை என்னுடைய ஆசை, என்னுடைய வேண்டுகோள். மக்கள், அதாவது நம்முடைய கண்கள் என்பது ஒன்று வீடு, ஒன்று நாடு. இந்த 2 கண்களும் பார்வை சுத்தமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய பொது வாழ்வு என்பது வேறு. நாடும் வீடும் நன்றாக இருந்தால்தான் ஒரு மனிதன் நன்றாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை தெரிவித்து கொண்டு அடுத்த வரும் தேர்தலில் இது மாதிரி தவற யாரும் செய்ய வேண்டாம் என்று நாம் சன் ஜோதிடம் சார்பாகவும் எனது சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வு ஸ்ரீராமஜி.